மெல்லிசை மன்னர் 7 சுரங்களுக்குள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மெல்லிசை மன்னர் 300க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை கொண்டும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். 3 இசைக்கருவிகளை கொண்டும் பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார். ஹார்மோனியம், பியானோ, கீபோர்டு என 3ஐயும் பிரமாதமாக வாசிக்கும் திறன் பெற்றவர் மெல்லிசை மன்னர். தனது தனித்தன்மை வாய்ந்த குரலின் மூலம் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஒரே இசையமைப்பாளர் இவர்தான். மற்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்படங்களில் பாடிய பெருமையும் மனப்பக்குவமும் இவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பிற இசையமைப்பாளர்களின் இசையில் இணைந்தும் இசையமைத்திருக்கிறார். அந்த காலத்தில் பல இசைக்கலைஞர்களுக்கு சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்தது. இவருடைய குழுவில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு சாப்பிட நேரமும் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று விளையாட்டாக கூறுவார்கள். அந்த அளவிற்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்தான் மெல்லிசை மன்னர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலொடுத்த என்ற பாடலுக்கு இசையமைத்து அனைத்து தமிழர்களின் நெஞ்சங்களிலும் இன்று வரை நீக்கமர நிறைந்து இருப்பவர் MS விஸ்வநாதன் அவர்கள். மெல்லிசை மன்னரின் பாடல்கள் அனைத்தும் நினைவிலிருந்து நீங்காத புகழ் அடைவதற்கு அப்பாடல்களை எழுதிய கவியரசர் மிகப்பெரிய காரணமாகும். இசையை பற்றி நுணுக்கமாக தெரியாதவர்களையும் பேச வைத்த பெருமை இவர்களுக்கு உண்டு. இந்தியாவை எத்தனையோ அரச வம்சங்கள் ஆண்டு இருந்தாலும் இந்திய வரலாற்றில் குப்தர்கள் ஆட்சி காலத்தை தான் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். அதுபோல இவரின் இசையில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் வெளிவந்ததெல்லாம் தமிழ் திரைப்பட இசைக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய திரை இசை வரலாற்றில் கவிஞர் கண்ணதாசனுக்கு தனி இடம் உண்டு. இவரது பாடல்களில் கற்பனை வளமும் சொல்லாட்சியும் தத்துவங்களும் அனுபவங்களும் புதைந்திருக்கும். MSV கண்ணதாசன் கூட்டணியில் அமைந்த பாடல்களில் மனிதர்களின் பிறப்பு, இறப்பு, சோகங்கள், விரக்திகள், சந்தோஷங்கள், ஆசைகள், ஏமாற்றங்கள் என அனைத்து ரசனைகளையும் நாம் கண்டு உணரலாம், கேட்டு உணரலாம். இவர்கள் இருவரிடமும் நல்ல நட்பும் பாராட்டியதுண்டு. அதற்கு ஒரு உதாரணம், இரவு 11 மணிக்கு MSV வீட்டுக்கு தொலைபேசி வந்தால் மறுமுனையில் கவிஞர் என்று அர்த்தமாம். நீ எப்போ மேடையில் கச்சேரி பண்ணினாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பட்டைத்தான் முதலில் பாட வேண்டும் என்பாராம் கவியரசர். சரி என்று கவிஞருக்கு அன்று கொடுத்த வாக்கை கடைசி வரை காப்பாற்றி வந்திருக்கிறார் MSV அவர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பாட்டை பாடி முடிக்கும் போது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களேன் என்று சற்றே மாற்றி உணர்ச்சி பெருக்கோடு பாடுவாராம் MS விஸ்வநாதன். கண்ணதாசன் அவர்கள் 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்கள், நவீனங்கள், கட்டுரைகள் பல எழுதியவர்தான். சண்டமாருதம் திருமகள், திரை ஒளி, தென்றல், தென்றல் திரைமுல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர். மதனமோக ரூப சுந்தரி என்ற ரீதியில் இருந்த பாடல்களை பொன்மகள் வந்தாள் என்று பாமரர்களும் புரிய வண்ணம் மாற்றியமைத்த வித்தகர், சித்தர் என்று கண்ணதாசனை சொல்லலாம். வார்த்தைகளை அவரை விட சிக்கனமாக வேறு யாரும் கையாண்டிருக்க முடியாது. பேசுவது கிளியா என்ற பாடல் நல்லதொரு உதாரணம் அதற்கு. 2 வார்த்தைகளாய் அமைந்த சந்தத்தின் வித்தை, விந்தை என்று கூட அதை சொல்லலாம். பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா என்று சேரனுக்கு உறவா செந்தமிழில் நிலவா. பாடுவது கவியா என்று கண்ணதாசனின் கவிநயத்தை தம்பட்டம் அடிப்பதோடன்றி பாடுகின்ற கதாநாயகனின் கொடுத்த சிவந்த கொடைத்தன்மை, அவனது கேரளத்து பூர்வீகம், அவன் தமிழகத்தில் அடைந்திருந்த சொல்லனா செல்வாக்கு அத்தனையும் அழகுறப்படுத்தி இயம்பியிருந்தது அந்த பாடல். 8 வார்த்தைகளில் ஒருவனது சரித்திரத்தையே படம் பிடித்து காட்ட முடியும் என்றால் அது கண்ணதாசனால் மட்டுமே முடிந்தது. கண்ணதாசனின் பாணி அலாதியானது. அவருக்கு முடிச்சு போடவும் தெரியும், அந்த முடிச்சை அவிழ்க்கவும் தெரியும். கேள்வியும் எழுப்பி பதிலும் சொல்வதில் அவர் கில்லாடி. உன் புன்னகை என்ன விலை என்ற கேள்விக்கு என் இதயம் தந்த விலை என்ற பதில் தொடர்ந்து வரும். நதி எங்கே போகிறது என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு கடலை தேடி என்ற பதிலையும் தருவார் கவிஞர். அவர் போட்ட வார்த்தைக்கு ஈடாக வேறு ஒரு நல்ல வார்த்தை அவரால் மட்டுமே தான் போட முடியும். உள்ளம் என்பது ஆமை என்ற பாடலுக்கு கண்ணதாசனின் தத்துவார்த்த சிந்தனைக்கு ஓர் அர்த்தமாகும். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்ற வரிகளில் மிகப்பெரிய சூட்சுமத்தை, எளிமையான வார்த்தைகளை உணர்த்தியிருப்பார் கவிஞர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற வரிகளை கேட்கையில் கண்ணதாசனின் அனுபவ பாடம்தான் நமக்கெல்லாம் ஒரு நினைவு பாடமாக இன்றென்றும் என்றென்றும் அமைந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இவரின் தத்துவ பாடல்களான நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால், அண்ணன் என்னடா தம்பி என்னடா, 6 மனமே 6, போனால் போகட்டும் போடா, தெய்வம் தந்த வீடு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், மாறாதையா மாறாது,
கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், வீடு வரை உறவு, மயக்கமா கலக்கமா போன்ற பாடல்களை எல்லாம் எவர் ஒருவர் வாழ்க்கையில் சரியாக பின்பற்றி கடைபிடிக்கிறாரோ அவருக்கு வாழ்க்கையில் வருத்தங்களும் இருக்காது, நெஞ்சில் உறுத்தல்களும் இருக்காது. இசைக்கு இறப்பு இல்லை என உணர வைத்த இவர்கள் இருவருக்கும் அழகான ஒரு பொருத்தம் நட்பாக அமைந்து நம்மை இன்றும் சிந்திக்கவும் உற்சாகப்படுத்தவும் செய்கிறது அந்த நண்பர்களை நினைத்து.